மக்கள் நிருபர் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ்நாட்டில் திமுக ஜெயிக்கிறதுக்கு அடித்தளம் போட்டுக்கிட்டு இருக்கிறாரு நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்கள். எப்படின்னு சொன்னா, தமிழ்நாட்டில் இலவச பஸ் மகளிருக்கு விட்டுட்டாங்க. எல்லாம் இந்த இலவச பஸ்ல போறதுனால மெட்ரோ ட்ரெயின்ல கூட்டம் இல்லைன்னு ஒரு கருத்தை சொல்றார். இதுக்கு தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் ஒரு சரியான பதிலடி கொடுத்திருக்கிறார். பிரிவினவாதத்தை சொல்லிக் கொண்டு இருக்கின்றாரா மோடி அவர்கள்? இனிமேல் சொல்லுவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்றார். இந்த மோடி இந்த கருத்தை முட்டாள்தனமா சொல்லி இருக்கிறார். இந்த வாசகத்தை, மெட்ரோ ட்ரெயின்ல காசு கம்மியா, சென்னை சென்ட்ரல் இருந்து ஏர்போர்ட்டுக்கு போனா 55 ரூபா, இல்ல 10 ரூபாய்க்கு கூட்டமாக பேசிட்டு இருக்கிறாரு மோடி. இப்போ இலவச பஸ்ல அதிகமா போறதுனாலதான் மெட்ரோ ட்ரெயின்ல காலியா இருக்குன்னு சொன்னா, மக்களுடைய பயன்பாடு இலவச பஸ்ல அதிகமா இருக்குதுன்னு காட்டித்தானே அவங்க மெட்ரோ ட்ரெயின் தவிர்க்கிறாங்க. இதனுடைய கிரெடிட் யாருக்கு போகுது? திராவிட முன்னேற்ற கழகத்தான போகுது. இந்த இலவச பஸ்ல பெண்கள் எல்லாம் அதிகமா பயணிக்கிறதுனால பயன் பெறுபவர்கள் பெண்கள், அதே சமயத்துல பயன் அடைபவர்கள் கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்து கட்சி. இது தெரியாம மோடி என்ன ஒரு கருத்தை சொல்றாரு, இலவசமா தமிழ்நாட்டுல பஸ் திமுக அரசாங்கம் விட்டுருச்சு, அந்த விட்டதுனால மெட்ரோ ட்ரெயின்ல காலியா இருக்குதுங்கிற மாதிரி சொல்றார். இந்த கருத்து அவர் என்ன நினைப்புல சொன்னாரோ தெரியல. அப்போ தமிழ்நாட்டுல அவர் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மறைமுகமா வாக்கு சேர்க்கிற மாதிரிதான் இந்த பிரச்சனை எல்லாம் இருக்குது. வேற எவனோ ஒருத்தன் சொல்லிட்டு போனா இது பேசுபொருளா இருக்காது. பாரதத்தினுடைய பிரதமர் பேசுறப்போ தமிழக முதல்வர் சும்மா இருப்பாரா? அதுக்கு பதிலடி உடனுக்குடனே கொடுத்துட்டார். இப்போ இந்த கிரெடிட் முழுக்க முழுக்க மோடி பேசுனது, இந்த கிரெடிட் எல்லாமே முழுக்க முழுக்க திமுகவுக்கு சாதகமா போயிடுச்சு. இப்போ அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இப்போ ஓபிஎஸ் கூட்டணியில, தேசிய ஜனநாயக கூட்டணியில ஓபிஎஸ் வர்றார், டிடிவி தினகரன் வர்றார். அண்ணா திமுகவுல ஓபிஎஸ் சேர்த்துலியா, என்டிஏ கூட்டணியில சேர்த்துறாங்களாம். சேர்த்துறப்ப என்டிஏ கூட்டணியில ஓபிஎஸ்க்கு 6 சீட்டு, டிடிவி தினகரனுக்கு 4 சீட்டு. இந்த 10 சீட்டு அவங்களுக்கு கொடுத்தாச்சு. இந்த 10 சீட்டும் யாருல நிப்பாங்கன்னு சொல்லிச்சோன்னா, தினகரனுக்கு தனியா ஒரு சின்னம் இருக்குது, அவர் குக்கரை வச்சு பொங்க வச்சுக்குவாரு. ஓபிஎஸ் எந்த சின்னத்தில் நிப்பாரு? போன தடவை பலாப்பழத்தில் நின்னாரு, தோத்தாரு. இப்ப மறுபடியும் ஓபிஎஸ்ல ஜனநாயக கூட்டணியில இருக்கிறது சொல்லி சொன்னா, அப்ப தாமரப்பூ சின்னத்துல அவரும் அவருடைய ஆதரவாளருக்கு கொடுக்கக்கூடிய 6 தொகுதியிலையும் அவர் அந்த பிஜேபியினுடைய சின்னத்துல தான் நின்னாகணும். இப்ப சின்னத்தில் நிக்கிறது பிரச்சனை இல்லைங்க. ஓபிஎஸ் அந்த ஊர்ல பேசுறப்ப தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் வருவாரா? தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய பிரச்சாரத்துக்கு தமிழ்நாடு முழுக்க வந்தா ரட்டலில் நிக்கக்கூடிய தொகுதியில என்னன்னு கேள்வி கேட்டு பதில் சொல்லுவார். இதே எடப்பாடிக்குமா? எடப்பாடி ஓபிஎஸ் நிக்கிற இடத்துல போய் பேசுறதுக்கு போனாக்கா அவருக்கு ஏதோ ஒரு 6 தொகுதி கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவர் 6 தொகுதியில போய் கொடுத்து பேசுறப்போ அவர் ஓபிஎஸ் நிக்கக்கூடிய இதை ஓபிஎஸ் ஆதரிச்சு பேசுவாரா, ஓபிஎஸ் வாழ்கான்னு பேசுவாரா? இதுவரையிலும் எடப்பாடி அவர்கள் இன்றைய ஒரு 2 நாளைக்கு முன்னால வரலும் எவனை கட்சியில் சேர்த்தினாலும் சேர்த்தலாம், இந்த பன்னீர்செல்வத்தினுடைய இணைப்புக்கு பேச்சே கிடையாதுன்னு சொன்னார். இப்போ மேசியில மண்ணோட்டுல அப்படிங்கிற கதையா எடப்பாடி பழனிசாமி சொல்லலாம். நான் அதிமுக கூட்டணி சேர்த்துக்கிட்டேன், அவங்க கட்சியில கூட்டணி சேர்த்துக்கிட்டாங்க, அதனால எனக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லைங்கிற மாதிரி ஒரு கருத்தை சொன்னா, ஓட்டு பாதிக்கிறது என்னமோ அதிமுக கூட்டணிக்கு தான். ஒரு ஸ்டெபனான கொள்கை வேண்டாமா? பிரேமலதாவை விட மோசமா இருக்கிறாருங்க எடப்பாடி. இப்ப பிரேமலதாவை விட மோசமான சூழ்நிலை போச்சு. பிரேமலதா தான் எந்த கட்சிக்கு போலான்னு பேசிட்டு இருப்பாங்க. கடலூர்ல நடந்த மாநாட்டில் என்ன சொல்றாங்கன்னா, பிரேமலதா, நாம இதுவரையிலும் சத்திரியனா இருந்தது போதும், இனிமேல் சாணக்கிய நாம இருக்க வேண்டும் சொல்லி ஒரு பஞ்சு டைலாக்க மிக விமர்சனையா பேசி முடிக்கிறார். அதோடு மட்டும் இல்லாம தேமுதிக கூட்டணி இல்லாம எந்த கட்சியும் தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்க முடியாது அப்படின்னு சொல்லி பிரேமலதா சொல்லிட்டு இருக்காங்களே, அவங்களும் புத்தி கட்டு போய்தான் சொல்றாங்க. இப்ப 2016 நினைக்கிற மக்கள் நகர் கூட்டணி வச்சாங்க இல்லையா, அந்த கூட்டணியில கூட்டணி வச்சு ஜெயிச்சாங்க. திமுக ஜெயிச்சு அண்ணா திமுக இருக்கிறப்ப ஜெயிச்சாங்களா? அப்ப அண்ணா திமுக ஜெயிக்கிறது இவங்க மக்கள் நல கூட்டணி, இவர் விஜயகாந்த் இல்ல அப்படிங்கறக்காக வேண்டி வந்த கூட்டணி கட்சி ஜெயிக்காத போச்சா? என்னமோ இவங்கிட்ட ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு 30,000 ஓட்டு இருக்கிற மாதிரி பிரேமலதா அந்த கருத்தை சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்போ அவங்க எந்த கட்சிக்கு கூட்டணி சேர்றதுன்னு ரொம்ப படாத பாடுபட்டு கொண்டுட்டு இருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில அதிமுக ஒரு சில கட்சி கூட்டணி சேர்த்தும். பாட்டாளி மக்கள் கட்சியில அதிமுக சேர்ந்து இருக்குது, அன்புமணி சேர்ந்து இருக்கிறாரு, மறுபடியும் இனிமேல் ராமதாஸ் சேரக்குண்டான வாய்ப்பு இருக்கிறாங்க. அப்படி சேர்ந்தா அதிமுகவுக்கு கிரெடிட்,
நாளைக்கு அதிமுக ஆலோசனை மேல எந்தெந்த கட்சி சேருதோ அந்தந்த கட்சி சேர்ந்ததுன்னா அதிமுக ஆட்சி அமைக்கிறதுக்கு சீட்டு பற்றாக்குறையா இருந்ததுன்னா இவங்கெல்லாம் ஒரு உறுதுணையா இருப்பாங்க. இப்ப தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கிறவங்களுக்கு சீட்டு கொடுத்து அவங்க ஜெயிச்சாங்கனாக்க அவங்க யாரு பக்கம் இருப்பாங்க? அதிமுக பக்கம் நிப்பாங்களா? எடப்பாடிக்கு இன்னும் ஆபத்து தான். எடப்பாடி 2026 நாங்க அவரை முதலமைச்சர் ஆக்குவோம் அப்படிங்கிறத வாயில தான் பிஜேபி சொல்லிக்கிட்டு இருக்குது. ஆனா இந்த ஓபிஎஸ்க்கு 6 டிடிவி தினகரனுக்கு 4 போய் பேசி டெல்லியில அமித்ஷா கிட்ட நயினா நாகேந்திரன் என்ன ஒரு கருத்து சொல்லி இருக்கா சொல்லி பரவலா அந்த கட்சியில பேசப்பட்டு கொண்டிருக்குன்னா கூட்டணியில் நிப்பா ஜெயிப்பா, அப்ப எடப்பாடிக்கு கல்தா கொடுப்போம் அப்படிங்கிற முடிவுல தான் இருந்துகிட்டு இருக்கு. எடப்பாடி இந்த இடத்துல தன்னுடைய கொள்கையிலிருந்து சறுக்கி வழுந்து விட்டார். இது அதிமுக வெற்றி வாய்ப்புக்கு கணிசமான ஒரு தொகுதி வெற்றி பெறுவதற்கு சாத்தியப்படவில்லை. இவங்க இன்னும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. விஜய் தனியா நிக்கிறதா விஜய்க்கு உத்தமம். யாரோட கூட்டணி சேர்ந்தாலும் கூட்டணி சேர்க்கப்பட்டிருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் நல்ல கட்சிகள் இல்ல. அதிமுகவை சேர்த்தினாலும் சரி, திமுகவை சேர்த்தினாலும் இப்ப காங்கிரஸும் சேர்த்திட்டு இருக்காங்க இல்லையா, காங்கிரஸ் சேர்த்தினாலும் சரி, எல்லா கட்சியுமே அயோக்கியத்தனம் பண்ணிட்டு இருந்த காரணத்தினாலதான் மக்கள் இவனக்கானா அவனக்கானான்னு எவனோ ஒருத்தன் கொஞ்சமா தப்பு பண்றான்னு அவனுக்கு ஓட்டு போட்டுட்டு இருந்தாங்க. இப்போ புதுசா மாற்றம் வேணும்னு சொல்லி விஜயினுடைய கட்சியை மக்கள் வரவேற்கிறாங்கன்னு சொன்னா கூட்டணி சேர்ந்தா விஜய்க்கு பேர் ஆபத்து தான். இப்ப விஜயினுடைய பாடு பயங்கர சிக்கல் உட்கார்ந்துகிட்டு இருக்குது. இப்போ ஜனநாயகன் பட ரிலீஸ பத்தி அவர் ஒரு முடிவுக்கு போய் அதுக்கு மண்டை பிச்சுக்கிட்டு இருக்கிறாரா, இல்ல இந்த சிபிஐ என்கொயரி இன்று போய் நாளை வான்னு சொல்லி இந்த பொங்கலுக்கு வாய்தா கேட்டு வந்திருக்காங்க இல்லையா, நீ பொங்கல் முடிஞ்சு போனாதான் என்ன நிலைமைன்னு தெரியும். போனவர் அங்கேயே வச்சு விசாரணை பண்ணி அவருக்கு என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னு தெரியாது. பிஜேபியில கூட்டணி சேர்றேன்னு ஒரு சமிகை கொடுத்தா விஜய் அங்கிருந்து விடுதலை ஆகி வரலாம். இல்லை அப்படின்னாக்கா திகார நோக்கி அவருடைய கார் திருப்பப்பட வேண்டியது இருக்கும். பிஜேபி அதைத்தான் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றது. இந்த சூழ்நிலையில அதிமுக எடப்பாடி என்ன சொல்றாருன்னா, ஓபிஎஸ் டிடிவி சேர்த்துனதுல என்ன நிலைக்கு பாயாசம் வேண்டுமுங்க, பக்கத்தலைக்கு பாயாசம் ஊத்துங்க. யாரு பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறது? ஓபிஎஸ் டிடிவி தினகரன் உட்கார்ந்து இருக்காங்க. எனக்கு பாயாசம் ஊத்தியாச்சு வேண்டாமுங்க, நீங்க பக்கத்தலைக்கு பாயாசம் ஊத்துங்க சொல்ற கதையில தான் எடப்பாடி பழனிசாமியினுடைய நிலைமை தற்பொழுது இருந்து கொண்டிருக்கின்றது. எடப்பாடி பழனிசாமி இந்த போக்க கையில் எடுத்ததுனால வெற்றி வாய்ப்பு அதிமுக மிக 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 குறைவாக போயிருச்சு. ஏற்கனவே அதிமுக இருக்கிற உடன்பிறப்புகள் எல்லாம் யாரும் செயல்படுவதில்லை. இப்ப 4 நாளைக்கு முன்னால கூட்டத்துலதான் கடுமையா உழைக்கணும்னு சொல்லி மாவட்ட செயலாளர்களுக்கெல்லாம் உத்தரவு போட்டதா சொல்றாங்க. அந்த உத்தரவு அந்த கூட்ட கேம்பஸுக்குள்ளதான் இருக்கு. வெளியே வந்தா அந்த உத்தரவு நடைமுறைக்கு படுத்தப்படுவதற்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா இன்றைய அளவில் தமிழ்நாட்டுல கட்சிப்பணி களப்பணி செய்து கொண்டிருக்கிற ஒரே கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் தான். பல்வேறு திட்டங்களை அறிவிச்சு ஸ்டாலின் அவர்கள் அறிவிச்சுட்டு மக்கள்கிட்ட வாக்கு அறுவடை பண்ணிட்டு இருக்கிறார். இவங்க எந்த ஒரு திட்டத்தை அறிவறிக்கிறாங்க? அவ ஊழல் பண்ணா 4.5 கோடி ஊழல் பண்ணா, இவ ஊழல் பண்ணான்னு இந்த கருத்தை தான் சொல்லிட்டு இருக்கிறார்களோ எடப்பாடி. மக்கள்கிட்ட போய் எங்க அதிமுக ஆட்சிக்கு வந்தா அந்த திட்டத்தை நாங்க சொல்லுவோம்னு சொல்லி இப்ப தேர்தல் அறிக்கையில் சொல்லி எவனும் படிச்சு பார்க்கறதுக்கு நேரம் இருக்காதுங்க. நீங்க ஒரு 50 பக்கம் புக்க போடுவீங்க, புக்க போடுறப்ப அந்த புக்கை படிச்சு பார்த்துட்டு இருப்பானா? இப்ப 2 கருத்து பட்டு தேங்காய் உடைச்ச மாதிரி சொல்லி இதை நாங்க செயல்படுத்துவோம், நீங்க 1000 சொல்லுங்க, இதை நாங்க செயல்படுத்துவோம்னு சொல்லி சொன்னா மக்கள் எல்லாம் சிந்திச்சு பார்த்து அதிமுக ஓட்டு போடுவாங்க. இன்னும் எந்த ஒரு முடிவும் அதிமுக எடுக்கப்படவில்லை. இதையேதான் தமிழக வெற்றி கழகத்துக்கும், தமிழக வெற்றி கழகத்துல புச்சி ஆனந்த் ஒருத்தர் மட்டும்தான் எந்த விதமான ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளாகாம இருக்கக்கூடியவர்கள். அதுல நீங்க நிர்மல்குமார் எடுத்துக்கிட்டாலோ, ஆதவ் அர்ஜுன் எடுத்துக்கிட்டாலோ, ஜான் ஆரோக்கியசாமி எடுத்துக்கிட்டாலோ, எல்லா அவங்கவுங்க பதவியில் இருக்கிறப்போ எல்லாமே ஒரு சில ஊழலை பண்ணிட்டு வெளியே வந்தவங்க தான். இப்போ 27/12/2025 செங்கோட்டையன் தமிழக வெற்றி கழகத்துல சேர்ந்தார். சேர்ந்தோடனே கொங்கு நாடே அங்க போய் சேர்ந்துட்ட மாதிரி ஒரு பிரமை உண்டு பண்ணாங்க. இப்போ செங்கோட்டையன் என்ன சொன்னாரு, யாராரு கூட்டணிக்கு வருவான்னு சொன்னா பொங்கல் கழிச்சு வருவாங்களா, பொங்கலுக்கு முன்னால் வருவான்னு சொன்னா பொங்கலுக்கு முன்னாலேயே வருவாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. யாரை மெயின் பண்ணி அவரு சொன்னார் செங்கோட்டையன்? ஓபிஎஸ்ஸையும் டிடிவி தினகரனையும் மெயின் பண்ணி சொன்னாங்க. அந்த திட்டத்தை பிஜேபி முறியடிச்சிருச்சு. இப்போ செங்கோட்டையனுக்கு நம்பி கட்சியில போய் சேர்ந்தவங்களுடைய எண்ணிக்கை மிக 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 குறைவு.
ஒரு வலுவான ஆள் என்று சொல்லுகின்றார்களே, அவர்களெல்லாம் யாழ் ஊருக்குள்ள நல்லது பண்ணி ஒரு மக்களுடைய ஏகோபித்த ஆதரவை பெற்றவங்க செங்கோட்டையனுக்கு பின்னால போய் தமிழக வெற்றி கழகத்துல போய் சேரல. ஏதாவது அந்த ஊர்ல பேசும் பொருள் அதிமுக இருக்கிறப்போ ஒரு பதவி கொடுத்துருப்பாங்க. அந்த பதவினால அந்த பதவியை சரியாக பயன்படுத்தி இருந்தால் அவங்க சுயேட்சா நின்று வெற்றி பெற்று, இப்ப எப்படி எம்ஜிஆர் காலத்துல செம்மலை ஜெயிச்சாரு, வெள்ளக்கோயில் துரைராமசாமி ஜெயிச்சாங்க இல்லையா, அந்த மாதிரி சுயேட்சா நின்று ஜெயிச்சவங்க தமிழக வெற்றி கழகத்தில் சேர்ந்தா தமிழக வெற்றி கழகத்தினுடைய கட்சி பலன் பெறும், வலு பெறும்னு சொல்லாங்க. இப்ப அந்த சூழ்நிலை இல்லை. இப்ப தமிழக வெற்றி கழகம் வருகிற 2026ல ஆட்சி பிடிப்பதற்கு 100க்கு 200% முடியாது. ஓட்டு வாங்குவாங்க. இந்த ஓட்டு வாங்குறது எந்தெந்த கட்சியை பாதிக்குன்னு சொல்லி சொன்னா, இப்ப சமீபத்துல தாவேக்கால அவனும் இவனும் சேர்ந்துகிட்டு இருக்கிறப்போ, இப்ப முதல்ல கூட சீமான் கட்சியில் இருக்கிற கொஞ்சம் போனாங்க. இப்ப விஜய் தேவையில்லாம அடுத்தவனை எல்லாம் கொண்டுகிட்டு சேர்த்ததுனால அங்க இருக்கிறவனெல்லாம் மறைமுகமா எந்தெந்த கட்சியிலிருந்து போனாங்களோ மீண்டும் தன்னுடைய தாய் கட்சிக்கு இணையக்கூடிய சூழ்நிலை சேர்ந்து இப்ப இணைஞ்சுகிட்டு இருக்கிறாங்க. விஜய் தனியாக நின்னால் விஜய்க்கு மரியாதை, கூட்டணி சேர்த்தினால் விஜய்க்கு மரியாதை இல்லை. நன்றி, வணக்கம்.